கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து வேதத்தை ஆராய்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் தானே ஆசீர்வதிப்பாராக. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்கிற வார்த்தையானது இயேசுவானவர் மோசேயிடம் சொன்ன ஒரு வார்த்தை. தேவனை பார்க்க வேண்டும் என்று மோசே ஆசைப்பட்ட போது தேவன் இந்த வார்த்தை ஒரு நிமிஷம் மோசே ஒரு நிமிஷம் இந்த மார்ஷல் மியூட் பண்ணிருங்க. இப்ப தோக்குறேன். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்கிற வார்த்தையானது தேவனால் மோசேயிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பொதுவாக இந்த வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தில் இருப்பது போல நாம் பயன்படுத்துவோம். ஆனால் தேவன் பேசும்போது இது தேவனை நேரடியாக பேசிய வார்த்தை. அக்கிரமம், மீறுதல், பாவம் என்று வெவ்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். எனவே அக்கிரமம், மீறுதல், பாவம் என்கிற இந்த வார்த்தைகளின் அர்த்தம் ஒரே அர்த்தம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் என்னுடைய நண்பரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு மருத்துவர். ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு வயது குழந்தையை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். வலிப்பு நோயினாலே அந்த குழந்தை பாதிக்கப்பட்டதாக சொன்னார்கள். என்னவெல்லாம் சிகிச்சை கொடுக்க முடியுமோ அத்தனை சிகிச்சைகளையும் கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் குழந்தைக்கு வலிப்பு நிற்பதாக தெரியவில்லை. அந்த குழந்தையின் பாட்டி தான் கொண்டு வந்திருந்தார். அதனால் டாக்டர் அவரிடத்தில் கேட்டார், இந்த குழந்தையுடைய அம்மா எங்கே? அவளுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கிறது, அதனால் அவளால் வர முடியவில்லை என்று அந்த பாட்டி டாக்டரிடத்தில் சொன்னார்கள். நீங்கள் உடனடியாக அந்த அம்மாவை அழைத்து பாருங்கள் என்று டாக்டர் அவரிடத்தில் சொன்னார். அந்த குழந்தையுடைய தாயாரை அழைத்து வந்தார்கள். தாய் அந்த மருத்துவமனையின் அறைக்கு வந்த மாத்திரத்துல இந்த ஒரு வயது குழந்தையை அந்த தாயின் மடியில வைத்துக் கொள்ளும்படி சொன்னார். வைத்து கொஞ்ச நேரத்துல குழந்தைக்கு வலிப்பு நின்று விட்டது. நான் கேட்டேன், என்ன இது, எப்படி இது நடந்தது? மடியில் வைத்த உடனே குழந்தைக்கு வலிப்பு நின்று விட்டதா என்று கேட்டபோது, நான் படித்துக் கொண்டிருந்த போது இது போன்ற காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த குழந்தைக்கு ஒரு வயதாகி கொஞ்சம் காலம்தான் ஆகிறது, அதற்குள்ளதாக அடுத்த குழந்தை பிறந்திருக்கிறது. இதுவரை தன்னுடைய தாய் தன்மேல் காட்டிய ஒரு அன்பை இன்னொரு குழந்தையின் மேல் காட்டுவதை இந்த குழந்தையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் பொறாமையினாலே வலிப்பு வந்தது என்று சொன்னார். பொதுவாக பாவம் என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம்? சில செயல்கள், அதிலும் சில மோசமான செயல்கள் என்று நாம் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் பாவமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பாவம் என்பது அவ்வளவு எளிமையானதல்ல.
நாம் செய்கிற பல காரியங்களை நாம் பாவமாக பார்க்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் தேவன் சொன்ன இந்த அக்கிரமம், மீறுதல், பாவம் என்கிற வார்த்தைகளின் சரியான அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தமிழில் இருக்கிற இந்த வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இல்லாமல் இருக்கலாம். ஆங்கிலத்திலும் அப்படித்தான் அந்த வார்த்தைகளுக்கு வேற அர்த்தங்கள் வைத்திருப்போம். அதனால மூல மொழியாகிய எபிரேய மொழியில என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள் என்று சொல்கிறார். இந்த தீமை என்பது பல விதங்களில் வெளிப்படுகிறது. அதில் மூன்றைத்தான் இங்கே தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறார். தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மோசேயிடத்துல, என்னை பார்த்தால் நீ உயிரோடு இருக்க முடியாது, நான் அதற்கு பதிலாக என்னுடைய நாமத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி மறுநாள் மலைக்கு வர சொல்லுகிறார். மலையில தம்முடைய நாமத்தை அவர் சொல்லுகிறார். பொதுவாக நாமம் என்ற மாத்திரத்துல நாம் சில மெய்யொலிகளும் உயிரொலிகளும் சேர்ந்த ஒரு வார்த்தையை தான் நாமம் என்று யோசிப்போம். ஆனால் வேதாகமத்திலே நாமம் என்பது இன்னும் ஆழமான அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அந்த அர்த்தத்தில் தான் இங்கே தேவன் தம்முடைய நாமத்தை சொல்கிறார். நாமம் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை அவர் அங்கே சொல்லவில்லை, 2 வசனங்களை சொல்லி இருக்கிறார். 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் அநேக தேவ தன்மைகளை சொல்கின்றன. அதைத்தான் தேவன் தம்முடைய நாமம் என்று அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்று சொல்லும்போது கூட அந்த இயேசு என்கிற பெயரை சொல்வதனாலே நமக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நாம் நினைக்கிறோம். இயேசுவின் குணத்தின் அடிப்படையில ஜெபிக்க வேண்டும் என்றுதான் தேவன் அப்படி சொன்னார். எனவே ஜெபிக்கும் போது தேவனுடைய குணத்தை நாம் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். அப்படி நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு குணம் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாக வாழலாம். அக்கிரமம் என்பதற்கு ஆவோன் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர்கள் எப்படி உச்சரிப்பார்களோ அது போல சரியாக நான் உச்சரிக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட சரியாக இருக்கக்கூடிய அளவிற்கு தான் வார்த்தைகளை போட்டிருக்கிறேன். ஆவோன் என்றால் தீய தன்மை. அந்த குழந்தைக்கு வலிப்பு வந்ததற்கு காரணம் அந்த குழந்தையில இருக்கக்கூடிய தீய தன்மை. அந்த தீய தன்மையின் விளைவாக அந்த பிள்ளையுடைய உடல் பாதிக்கப்படுகிறது. அதே போல நமக்குள்ளாக கூட இந்த தீய தன்மை இருக்கலாம். இயேசுவானவருடைய கால்களை மரியாள் தன்னுடைய கண்ணீரால் துடைத்த போது, அவருடைய தலையில் நளதம் என்கிற விலையேறப்பெற்ற தைலத்தை ஊற்றிய போது அங்கே சிலர் இவ்வாறு பேசியதாக வேதாகம் சொல்லுகிறது. இது ஏன் வீணாக செலவழிக்க வேண்டும்? இதை 300 பணத்திற்கு ஏன் அதை விட அதிகமாக விற்றிருக்கலாமே, இதை தரித்திரத்திற்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொன்னது சரிதானே, அது தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த பேச்சை துவக்கி வைத்தவர் யார் என்பதை யோவான் குறிப்பிடுகிறார். அவர்தான் இதை கவனித்திருப்பார் போல் தெரிகிறது. சிலர் பேசுவதற்கு முன்னராக அந்த பேச்சை துவக்கி வைத்தவர் யூதாஸ் காரியோத். அவர்தான் இதை துவக்கி வைத்தார் என்று யோவான் 12:5 சொல்லுகிறது. நியாயமான காரணமாக இது நமக்கு தெரிந்தாலும் அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பதை யோவான் அடுத்த வசனத்தில் சொல்கிறார். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். 2 காரியத்தை சொல்கிறார். பண பொறுப்பு அவன் கையில் இருந்தது, அவன் திருடன். அவன் எப்படிப்பட்டவன் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவன் கையில பணப்பையை கொடுத்திருக்கிறார். நான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அது.
நம்முடைய கையில ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பதனாலே நாம் நல்லவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. சில வேலைகளுக்கு நமக்கு இருக்கிற திறமையை வைத்து தேவன் பயன்படுத்துகிறார். தேவனால் பயன்படுத்துகிறவர்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இல்லை. சரி, இங்கே நாம் பிரச்சனையை பார்ப்போம். அவன் வெளியே ஒரு அருமையான காரணத்தை சொல்லுகிறான், நியாயமான காரணத்தை சொல்லுகிறான். ஆனால் அவன் சொன்னது நோக்கம் என்ன என்பதை நான் பார்த்தோம் என்றால் அது நல்ல நோக்கம் இல்லை. இந்த கோல் சொல்லுதல், புறம் பேசுதல் என்று சில வார்த்தைகள் இருக்கின்றன அல்லவா? அநேக சமயங்களில இந்த கோல் சொல்லுகிறவர்கள் அல்லது புறம் பேசுகிறவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும். அதை பொய் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் அதை பாவம் என்று வேதாகமம் சுட்டிக்காட்டுகிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏன்? அவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள். உண்மை சொல்வதின் நோக்கம் தவறானதாக இருக்கிறது. தவறான நோக்கத்தோடு அவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த தன்மைதான் ஆவோன் என்று சொல்லப்படுகிறது. எரேமியா மூலமாக ஒரு முக்கியமான கருத்தை தேவன் பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. இயேசுவும் சொன்னார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஒரு மனிதன் பாவ செயலை செய்வதற்கு முன்னராக அவனுடைய பாவத்தன்மையானது செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு முன்னராகவே அவள் பாவம் செய்து விடுகிறாள். எப்போது பாவம் செய்கிறாள்? தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் இந்த பழத்தை சாப்பிட்டு நாம் தேவனைப் போல ஆகிவிட வேண்டும் என்று எப்பொழுது தீர்மானித்தாளோ அந்த தீர்மானமே பாவமாகி விடுகிறது. நம்முடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது என்பதனால அநேக தவறுகளை நாம் செய்யும் போது அது சரியான காரியத்திற்குத்தான் செய்யப்படுகிறது என்று நமக்கு அது பொய் சொல்லிவிடும். அந்த பொய்யை நாம் நம்பி விடுகிறோம். அந்த அளவிற்கு இருதயம் கேடானதாக இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமாம். தீய நோக்கம் இருந்ததென்றால் அது நம்மை பாவத்திற்கு வழிநடத்தும். எனவே அக்கிரமம் என்பது, ஆவோன் என்பது தீய நோக்கம் என்கிற அர்த்தத்திலே வருகிறது. அநேக சம்பவங்களை நான் உதாரணமாக சொல்லலாம். நான் இது ஒன்று போதும் என்று நினைக்கிறேன். எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் ஏன் அதை செய்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் அங்கே என்ன தன்மை இருக்கிறது என்று வெளிப்படும். நோக்கம் சரியில்லை என்றால் அது நம்மை பாவத்திற்கு வழிநடத்தும். இரண்டாவதாக மீறுதல், பெஷா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பெஷா என்றால் கலகம். வெளிப்படையாக தேவனுடைய சட்டம் ஒன்றை மீறுவதை பெஷா என்று அழைக்கிறார்கள். இங்க யோசேப்பு பார்த்த ஒரு கனவை நாம் பார்க்கிறோம். அதற்கான படத்தை பார்க்கிறோம். யோசேப்பு தன் குடும்பத்தாரிடத்துல பேசும்போது சொல்லுகிறார், நாம் வயலில அறுவடை செய்தோம், அறுத்து அரியலை கட்டினோம், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்களுடைய அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்துல சகோதரர்களுக்கு உள்ளத்திற்கு கோபம் வந்தது. ஏன் தகப்பன் கூட இப்படியெல்லாம் நீ சொல்லாது என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் இங்க இந்த கனவானது யோசேப்பு தானாக பார்த்த, யோசித்து கொண்ட ஒன்று அல்ல. தேவன் கொடுத்த கனவைத்தான் அவர் இங்கே சொல்லுகிறார். அதன் விளைவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இது தேவனுடைய திட்டம் என்பது அந்த குடும்பத்தாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இவரை பார்ப்பதற்கு யோசேப்பு வந்தபோது முதலில் அவனை பிடித்து குழியிலே போடுகிறார்கள். பிறகு அந்த வழியாக சில வர்த்தகர்கள் வந்தபோது அவரிடத்திலே அவனை அடிமையாக விற்று போடுகிறார்கள்.
இது தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான ஒரு கலகம். தேவன் ஒன்றை சொல்லியிருக்க, இப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்க, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இந்த இடத்துல யோசேப்பின் சகோதரர்கள் 10 கற்பனையில முதலாவது கட்டளையை மீறுகிறார்கள். முதலாவது கட்டளை, என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், இயேசு என்கிற பெயரில் தேவனை வணங்காமல் வேற பெயர்களை சொல்லி வணங்கினால் தவறு என்று நினைக்கிறோம். தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தேவன் என்பதற்கான வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏலி, ஏலோயிம் என்றெல்லாம் நாம் அதை சொல்லுகிறோம் அல்லவா? அந்த ஏலோயிம் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ஒரு எஜமானை ஏலோயிம் என்று சொல்வார்கள், ஒரு நீதிபதியை ஏலோயிம் என்று சொல்வார்கள். இங்கே அந்த அர்த்தத்தை பார்த்தால் அவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? என்ன என்று உங்களுக்கு வேற எஜமானர்கள் வேண்டாம், என்ன என்று உங்களுக்கு வேற நீதிபதிகள் வேண்டாம். அதாவது நான் என்ன சொன்னாலும், நான் என்ன சொல்லுகிறேனோ அதற்கு கீழ்ப்படியக்கூடிய பணியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே அவர் வலியுறுத்துகிறார். அடுத்த கற்பனையில் சொல்லுகிறார், விக்கிரகம் செய்ய வேண்டாம். உடனே விக்கிரகம் என்ற பாத்திரத்தில் மற்ற கடவுள்களுக்கு வைக்கிற விக்கிரகத்தை குறித்து நாம் யோசிப்போம். ஆனால் தனக்கு விக்கிரகம் செய்ய வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? தனக்கு விக்கிரகம் செய்தால் தன்னை ஒரு விக்கிரகமாக பார்ப்பார்கள். விக்கிரகத்தால் பேச முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. என்னை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. நான் செயல்படுகிற தேவன் என்பதை அவர் இங்கே சொல்லுகிறார். எப்படி செயல்படுவார் என்பதை 3வது கற்பனையில சொல்லுகிறார். நான் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மகாதயை உள்ளவர், ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அதில்தான் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்கிற வார்த்தையும் வருகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும். தேவன் நீதிபதி என்பதனால, தேவன் எஜமான் என்பதனால அவர் என்ன ஒரு தீர்வு சொல்லுகிறாரோ, ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுகிறாரோ அதுதான் சரியானதாக இருக்கும். அதை நாம் அறிந்து கொள்வதற்கு எப்பொழுதும் யோசிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். நீங்க யோசேப்பை ஆண்டவர் உயர்த்த போகிறேன் என்று சொல்லிவிட்டால் தேவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை விட நீ எந்த விதத்தில் சிறந்தவன் என்று கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இவர்கள் கலகம் செய்தார்கள். கடைசியில் அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், பெஷா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். தமிழில துரோகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பின்னாலே அவர்கள் உண்மையிலேயே அவரை வணங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. சகோதரர் எல்லோரும் அவர் முன்னராக தாழ விழுந்து பணிந்து அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னராக ஆளை அனுப்பி யோசேப்பிடத்தில் பேசும்படியாக சொல்லுகிறார்கள். வந்த ஆட்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அப்பொழுது யோசேப்பு அழுகிறான். நான் இப்படி இல்லையே, நான் உங்களை மன்னிக்காமல் இல்லையே, ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? இங்கே கூட தேவனுடைய தன்மை யோசேப்பின் மூலமாக வெளிப்படுகிறது. அநேக சமயத்தில் நாமும் கூட தேவன் நம்மை மன்னிக்கிறவர் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுகிறோம். நாங்கள் கலகம் செய்து விட்டோம், அந்த கலகத்தை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த பெஷா என்கிற வார்த்தை இந்த அர்த்தத்திலே அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் ஒன்றை சொல்லி இருக்கும்போது அதற்கு மாறாக நாம் செயல்படுவது பெஷா. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்கள். எனவே நியாயப்பிரமாணத்தை மீறுதல் தீமை, அது பாவ செயல்களுக்கு நம்மை வழிநடத்துகிறது. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான் என்றுதான் இந்த வசனம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பாருங்கள், whosoever committeth sin transgresseth also the law. கிரேக்க மொழியிலே காய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை மீறுவது மாத்திரமல்ல, அதை தவிர வேறே காரியமும் இருக்கிறது.
என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தல் என்பது வெறுமனே வெளியே தெரிகிற அளவிலே கடைபிடிப்பது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில கீழ்ப்படிவதுதான் சரியானது. அப்படி இல்லை என்றால் வெறுமனே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. உள்ளத்திற்குள்ளே பாவத்தை வைத்துக் கொண்டு வேற பாவங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை வேதாகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மூன்றாவதாக இங்கே பாவம் என்கிற வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிறார். அதற்கு கட்டாவ் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கட்டாவ் என்றால் லக்கு தவறுதல் என்று அர்த்தம். ஒரு குறி வைத்து எய்கிறோம், குறி தவறி விடுதலை கட்டாவ் என்று அழைக்கிறார்கள். தேவன் நமக்கு சில லக்குகளை வைத்திருக்கிறார். அந்த லக்கை நோக்கி நாம் சென்றால்தான் சரி. அந்த லக்கு தவறும் போது அதுவும் தீமைதான் என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த கட்டாவ் என்கிற வார்த்தை நாம் புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 20:16 அம்பு எய்யக்கூடிய திறமையை பற்றி பேசும்போது ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள் என்கிற இடத்துல அந்த மயிரிழை தப்பாது என்பதற்கு இந்த கட்டாவ் வார்த்தையை பயன்படுத்துகிறார். கட்டாவ் இல்லாமல் அவர்கள் அம்பு எய்யக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு? ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு. தேவன் நமக்கு ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அதில் ஒரு மயிரிழையும் தப்பாதபடிக்கு நாம் செயல்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதுவும் தீமைதான். இந்த கட்டாவு பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில இடங்களை நாம் பார்ப்போம். சாமுவேல் இடத்துல இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய பிறகு இந்த சம்பவம் வருகிறது. ஒருவேளை அவர்கள் கேட்டது நியாயமாகத்தான் இருந்திருக்கும், நியாயமாக தெரிந்திருக்கும். சாமுவேலுடைய மகனுடைய ஆளுகை சரியானதாக இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அவர்கள் கேட்டபடி செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். அதே போல ராஜாவையும் அபிஷேகம் பண்ணி விடுகிறார். அதற்கு பிறகு மிஸ்பாவிலே கூடிய போது இந்த ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை 1 சாமுவேல் 12:19 நாம் பார்க்கிறோம். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம். ராஜா வேண்டும் என்று கேட்டது பாவம் என்று சொல்லுகிறார், கட்டாவ் என்று சொல்கிறார்கள். நமக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது? ஒரு நிர்வாகம் சரியாக இல்லை, சரியான ஒரு நிர்வாகி வேண்டும் என்று கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது? அப்படித்தான் நம்ம யோசிப்போம். திருச்சபையில எத்தனை முறை இது போன்று நாம் செயல்பட்டிருக்கிறோம். வீடுகளில் எத்தனை முறை நாம் இது போன்று செயல்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு சாமுவேல் இந்த காரியத்தை யோசித்து ஒன்று சொல்லுகிறார். ஆரம்பத்துல ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு சாமுவேல் இடத்துல இந்த ஜனங்கள் விண்ணப்பித்த போது சாமுவேல் மிகுந்த வருத்தத்தோடு தேவனிடத்துல இந்த பிரச்சனை எடுத்து செல்கிறார். அப்பொழுது தேவன் சாமுவேலுக்கு சொன்னதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. சரி, அவர்கள் கேட்பதை நீ செய் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா காலங்களிலும் இதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சொப்பனத்தை பார்க்கிறோம். சொப்பனத்திலே பல ராஜ்யங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் இந்த ராஜ்யங்களை பற்றிய தகவல் என்று நாம் நினைத்து விடுகிறோம். இல்லை, ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார்? 4 விதமான ராஜ்யங்கள் அல்லது 5 விதமான நிர்வாகங்கள் இங்கே நடக்கின்றன. இந்த 5 விதமான நிர்வாகங்களை விட என்னுடைய ஆளுகை தான் சிறந்தது, அதுதான் நிலைத்து நிற்கும் என்றுதான் அங்கே சொல்ல வருகிறாரே தவிர பாபிலோனை பற்றியும் மேதிய பெர்சியாவை பற்றியும் கிரேக்கத்தை பற்றியும் ரோமரை பற்றியும் இந்த காலத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்படவில்லை. ஆனால் அதைத்தான் பார்க்கிறோமே தவிர தேவனுடைய ஆளுகையை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் தள்ளி கொண்டுதான் இருக்கிறோம். நான் பார்த்திருக்கிறேன்,
ஒரு சபையில 10 பேர் இருப்பார்கள் சென்னையில. அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அரசியலை பார்த்தால் கேவலமாக இருக்கிறது. வருட கடைசியில நாமினேஷன் கமிட்டி, பிறகு நிர்வாகி தேர்தல் என்றெல்லாம் செய்வார்கள். அதுல ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் செய்கிற வேலைகளை எல்லாம் பார்த்தால் எவருக்குமே தேவன் மேல் நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். பிரசங்கம் பண்ணுகிறோம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. சத்தியம் தெரியும் என்று சொல்லுகிறோம், அதிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனுடைய ஆளுகையை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நாம திட்டமிட்டு யார் மூப்பராக இருக்க வேண்டும், யார் பொருளாளராக இருக்க வேண்டும், இதையெல்லாம் திட்டமிடுகிறோம். போதகர் திட்டமிடுகிறார், சபை விசுவாசிகள் திட்டமிடுகிறார்கள். போட்டிகளையும் பொறாமையை நாம் அங்கே பார்க்கிறோம். எந்த இடத்திலும் நாம் இப்படி ஒரு தேர்தலை வைக்கப் போகிறோம், அதற்காக ஜெபம் பண்ணுவோம், இன்றைக்கு நாம் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி இந்த தீர்மானத்தை செய்வோம் என்பதை நான் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. தேவன் நம்மை ஆளுகிறாரா, நம்மையே நாம் ஆளுகிறோமா என்கிற கேள்வி தானே எழுப்புகிறது. இந்த நாங்கள் இப்படி ஒரு ராஜாவை கேட்டு நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று உணர்கிறார்கள் அல்லவா, அதுபோல நாமும் கூட உணர வேண்டிய காலம் இது. அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், இதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தை வேண்டாம் என்று நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாயாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்மை ஒரு கூட்டம் தள்ளிவிடுகிறது, வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறது. அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டுமா? நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், பிரச்சனை இல்லை, அதோடு நிறுத்தி விடலாம் அல்லவா? ஆனால் அது நம்முடைய லக்கு இல்லை. தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற லக்கு அது இல்லை. சாமுவேல் அதை புரிந்து கொண்டவராக, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் நான் கட்டா தவறி விடுகிறேன், லக்கு தவறி விடுகிறேன், நான் பாவம் செய்து விடுகிறேன் என்று சொல்கிறார். நமக்காக கொடுத்திருக்கிற பெரிய லக்கு என்ன என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இப்படி செய்வதனால உங்கள் பரமபிதாவை போல் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தேவன் தம்முடைய நாமம் என்று சொன்னார் அல்லவா, அதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திரை 34 6ஆம் வசனத்துல இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், தயை உள்ளவர் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதுதான் தேவனுடைய தன்மை. நாம் தேவனை போலாக வேண்டும். சாத்தான் கூட தேவனை போலாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எதற்கு ஆசைப்பட்டான்? தேவனுடைய அதிகாரம் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டான். நாமும் தேவனை போலாக வேண்டும், அதிகாரத்தில் அல்ல, குணத்திலே அவருடைய தன்மை நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனை நேசிக்கவில்லை. அநேகர் அவரை ஒதுக்கித்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் தேவன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், எல்லோருக்கும் மழை பெய்ய பண்ணுகிறார் என்று இயேசு சொன்னார். அதுபோல நாமும் செயல்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்று சொன்னார். அப்படி இல்லை என்றால் நாம் பாவம் செய்கிறோம், லக்கு தவறுகிறோம். நமக்கு என்று ஒரு தேவன் ஒரு லக்கை கொடுத்திருக்கிறார். அந்த லக்கை நோக்கி நாம் செயல்பட வேண்டும். அதை நான் சரியாக புரிந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று கலாத்திரையில பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதாக சொல்லுகிறோம். அதில் ஓய்வு நாள் ஒன்று. ஓய்வு நாள் ஒரு உண்மையான இளைப்பாறுதல். ஓய்வு நாளில வேலைக்கு செல்லாமல் ஆலயத்திற்கு செல்வது மாத்திரமல்ல, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றால்தான் அந்த ஓய்வு நாள் ஆசிரிப்பு உண்மையான ஆசிரிப்பாக இருக்க முடியும். ஆனால் அங்கு ஆலயத்திலே போய் அவன் இப்படி இவன் இப்படி, அவனை கவிழ்ப்பது எப்படி, இவனை கவிழ்ப்பது எப்படி, இதே யோசித்துக் கொண்டிருந்தால் அது ஓய்வு நாள் ஆசிரிப்பா? யோசித்து பாருங்க. அன்பு இருந்தால்தான் நியாயப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற முடியும். பேசானவர் ஒரு உவமை சொன்னார். வித்தியாசமான நேரங்களில
வேலையாட்களை ஒரு எஜமான் அழைத்து செல்கிறார். காலையிலேயே 6 மணிக்கு அழைத்து செல்கிறார் வேலைக்கு. 9 மணிக்கு கொஞ்சம் பேரை அழைத்து செல்கிறார். 12 மணிக்கு அழைத்து செல்கிறார். 3 மணிக்கு அழைத்து செல்கிறார். சாயந்தரம் 5 மணிக்கு அழைத்து செல்கிறார். இந்த கதையை விரிவாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதை தான். முடிவில் எல்லோருக்கும் சமமாக சம்பளம் கொடுக்கிறார். அதிலும் கடைசியில் வந்தவர்களுக்கு துவங்கி சம்பளம் கொடுத்து கொண்டு போகிறார். அப்பொழுது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். பிந்தி வந்தவர்களாகியவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். இன்று முழுவதும் வேலை செய்த எங்களையும் அவர்களையும் நீ சமமாக்கி விட்டீரே என்று முறுமுறுத்தார்கள். இது நியாயம் தானே? யோசித்து பாருங்க. உங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படிதான் சொல்லுவீங்க. முதலாவதாக இந்த சம்பவத்தை வாசித்த போது என்னுடைய உள்ளத்துல அந்த கேள்விதான் எழுப்பியது. இவர் சொன்னது சரிதானே, இது நியாயம் தானே, இது எப்படி தவறாக இருக்க முடியும், ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு கதையை சொன்னார் என்று நான் கேட்டுக்கொண்டேன். வெகு காலம் கழித்து இதை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நாடகத்தை பார்த்தேன். நாடகத்தை வாசித்தேன். அந்த நாடகத்துல இவ்வாறு ஒரு காட்சி வருகிறது. ஜான், பீட்டர் என்று 2 பேர். ஜான் அண்ணன், பீட்டர் தம்பி. பீட்டருக்கு கொஞ்சம் உடல் பலவீனம், உடல் ஊனம் இருக்கிறது. அவன் நன்றாக வேலை செய்ய முடியாது. வேலைக்கு அழைத்து செல்ல வந்த முதலாளி முதலிலேயே ஜானை அழைத்து சென்று விடுகிறார். திடகாத்திரமான வாலிபன், நன்றாக வேலை செய்வான். அதற்கு பிறகு அவ்வப்போது ஆட்களை அழைத்து வருவதை ஜான் பார்க்கிறான். தம்பி வரவில்லையே, தம்பியை கூட்டிக் கொண்டு வரவில்லையே, ஏதாவது யோசித்து கொண்டே இருக்கிறான். சாயங்காலம் 5 மணிக்கு தம்பியை அழைத்து வருகிறார். சரி, பரவாயில்ல, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாரு, மிச்ச காசு நமக்கு முதலாளி தர சம்பளத்துல இருந்து கொடுத்துக்கிறலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். சம்பளம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். பீட்டருக்கு என்ன சம்பளம் கொடுக்கிறார் என்று ஜான் எட்டி பார்க்கிறான். 1 நாள் சம்பளம் கொடுக்கிறார். அப்படியா? அவனுடைய முறை வந்த போது கையெடுத்து கும்பிட்டான். முதலாளி, என் தம்பி பலவீனமானவன். அவன் காலையிலே வந்திருந்தாலும் கூட எல்லாரும் செய்யற அளவுக்கு வேலை செய்திருக்க மாட்டான். 5 மணிக்கு தான் கூப்பிட்டு வந்தீர்கள். கொஞ்சம் வேலை தான் செய்திருப்பான். இருந்தாலும் அவனுக்கு முழு நாள் சம்பளம் கொடுத்து விட்டீர்களே, உங்களுக்கு நன்றி ஐயா. இதான் அந்த நாடகம். அவனுக்கு முறுமுறுப்பு வரவில்லை, அவன் நியாயம் பேசவில்லை, இது சரிதானா என்று கேட்கவில்லை, நன்றி சொன்னான். காரணம், தன் தம்பியை அவன் நேசித்தான். இதுதாங்க. நாம் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களை நேசிக்கவில்லை என்றால் நாம் இலக்கு தவறி விடுகிறோம். விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. விசுவாசம் என்பது தேவனை நம்புகிற நம்பிக்கை. தேவனை நம்பினால் நாம் எல்லா இடத்திலும் அன்பு கூறலாம். நியாயம் என்றெல்லாம் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பார்த்துக் கொள்வார். தேவன் தம்முடைய நாமத்தை சொல்லும் போது இந்த மன்னிப்பை பற்றி விட்டு சொல்லிவிட்டு அவர் அதைத்தான் சொல்லுகிறார். ஒருவன் பாவம் செய்து கொண்டே இருப்பானே என்றால் தண்டனை கொடுக்கிற வேலை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் சொல்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்கிறார். நீ கவலைப்படாதை, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்பிக்கை இருக்கும் என்றால் நமக்காக தேவன் கொடுத்த லக்கை நோக்கி நாம் செல்வோம். ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்றிலே நான் பாவம் செய்து விட்டேன் என்று நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு உங்கள் ஆண்டவரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினை என்றால் தண்டனை. நம்முடைய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் நிவர்த்தி செய்கிறார். யோவான் ஒரு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இந்த உலகத்தில் பிறக்கப் போகிற எல்லாருடைய பாவங்களையும்
மன்னிப்பதற்கான ஏற்பாட்டை அவர் செய்து விட்டார். அவர் மன்னித்து விட்டார். அந்த மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை என்பதுதான் பிரச்சனை. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 சொல்கிறது. அநேக சமயங்களில் சில ஜெபியது கேட்டிருக்கிறேன். ரத்தத்தை பூசி சுகமாக்கும் ஆண்டவரே, ரத்தத்தை பூசி பாவத்தை மன்னியும். இந்த ரத்தத்தை பூசி என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்யப்பட்ட பலிகளை அடிப்படையாக வந்த வார்த்தைகள். நாம் பாவம் செய்யும் போது தேவன் தம்முடைய ரத்தத்தை வைத்து நம்ம மேல் பூசி கொண்டிருக்கவில்லை. சிலர் அப்படி நினைக்கிறார்கள். அது ஒரு அடையாளமான சங்கேத வார்த்தை தான். சங்கேதம் என்பது நேரடி அர்த்தம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள், தழும்புகளால் குணமாகிறோம். ரத்தம் சிந்தியதற்கு அடையாளமாக தழும்பு இருக்கிறது. அப்படி தழும்புகளால் குணமாகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் குணமடைகிறோம். இது ஒரு இயந்திரத்தனமான செயல் இல்லை. மனதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏசாயா 53:11 சொல்கிறார், என் தாசனாகிய நீதிபர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். தேவனை அறிகிற அறிவு என்பது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதாகும். எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெறுத்திருக்கிறார். அதனால நாம் அதை நம்ப வேண்டும். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆம், அக்கிரமங்களை தேவன் மனதில் வைத்து செயல்பட்டால் யாருமே மன்னிக்கப்பட முடியாது. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று சொல்கிறார். பொதுவாக மன்னிக்கிறவர்களை பார்த்து யாரும் பயப்பட மாட்டார். அது அன்பு இல்லாததுனால வர்றது. மன்னிக்கிறவனுக்கு பயப்படுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மன்னிப்பு என்கிற வார்த்தையை எதை காட்டுகிறது? ஒருத்தருக்கு வேதனையே நாம் தரவில்லை, அவர் நம்மை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதனை கொடுத்தால்தானே மன்னிப்பு. எப்போது மன்னிப்பார்? நாம் கொடுத்த வேதனையை அவர் தாங்கி கொண்டு நம்மை மன்னிக்க வேண்டும் என்றால் நம்ம மேல அவருக்கு அதிக அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பை எண்ணி பயப்படுதல், இது வித்தியாசமான பயம். நம்மை தண்டித்து விடுவார் என்பதல்ல. நான் தவறு செய்தால் என் பரம தகப்பன் வேதனைப்படுவார், அவரை கஷ்டப்படுத்துகிறேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மனம் திரும்புதல் வரும். நோ வண்டர் தே கால் ஹிம் சேவியர் என்ற ஒரு புத்தகத்தை மேக்ஸ் லுகார்ட் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய அந்த புத்தகத்துல ஒரு சம்பவத்தை சொல்கிறார். கிறிஸ்டினா என்று ஒரு அழகான வாலிப பெண் தன்னுடைய தாய் மரியாவோடு ஒரு கிராமத்துல ஒரு சிறிய வீட்டில வாழ்கிறாள். எல்லாரும் அவளுடைய அழகை குறித்து பெருமையாக பேசும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரே அறையில, அதுதான் படுக்கை அறை, அதுதான் சமையல் அறை, எல்லா அறையும் அதுதான். அதுல ஒரு கிழிந்த பாயை விரித்து அம்மாவும் மகளும் தூங்குவார்கள். அப்பொழுதெல்லாம் மகள் நினைப்பாள், எனக்கு இருக்கிற அழகுக்கு நான் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஏழை குடும்பத்துல இந்த கிழிந்த பாயில படுத்திருக்கிறேனே என்று அவள் புலம்பிக் கொண்டே இருப்பாள். ஒரு நாள் வந்தது, கிருஷ்ணா வீட்டிற்கு திரும்பவில்லை. வரை எங்கும் தேடி பார்த்தால் தெரியவில்லை. நான் பட்டணத்திற்கு போனால் எனக்கு இருக்கிற மதிப்பு வித்தியாசமானதாக இருக்கும். நான் பெரிய பணக்காரியாவேன் என்றெல்லாம் பல சமயங்களில் அவர் சொல்வதை கேட்டிருக்கிறார். அதனால இவள் பட்டணத்துக்கு ஓடி போய்விட்டாள் என்பதை புரிந்து கொண்டார். பக்கத்துல ரியோ டி ஜெனரோ என்கிற ஒரு பெரிய பட்டணம் இருக்கு, பிரேசிலில நடந்த சம்பவங்கள். நான் உடனே ஒரு போட்டோ எடுத்துட்டு போய் கருப்பு வெள்ளை படங்கள் நிறைய, தனக்கு எவ்வளவு காசு செலவிட முடியுமோ அவ்வளவுக்கு செலவிட்டு அந்த போட்டோக்களை அச்சிட்டு வாங்கி கொண்டார். அதன் பின்னாலே சில வார்த்தைகளை எழுதினாள். அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமா தேடுகிறாள். ரியோ டி ஜெனீரோ முழுவதும் தேடிவிட்டால் எங்கேயும் பார்க்க முடியவில்லை. ஒரு இடத்துக்கு போனால், ஒரு பொது இடத்தில் போனால் உடனடியாக அந்த போட்டோவை இங்கே எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல ஒட்டி விடுவாள். பிறகு வேதனையோடு கூட மகளை பார்க்க முடியவில்லை, என்ன ஆனாலும் தெரியவில்லை. இவ்வளவு பெரிய பட்டணத்துல அழகான ஒரு வாலிப பெண் மாற்றினால் என்ன ஆகும்? வேதனையோடு வீட்டிற்கு திரும்பினார். ஒரு நாள் ஒரு
ஹோட்டல் ஹோட்டலில விடுதியில மாடியிலிருந்து கிறிஸ்டினா கீழே இறங்கி வருகிறாள். நான் முதலாவது நினைத்தால் இங்கே வந்தால் எனக்கு பணம் என்னை அநேகர் மதிப்பார்கள். அவருடைய மனதை யாரும் மதிக்கவில்லை. அவள் தன்னுடைய உடலை தான் விலையாக விற்க வேண்டியிருந்தது. ஒருவன் அவளை அந்த விடுதிக்கு அழைத்து சென்றிருந்தான். ஒவ்வொரு முறையும் மிகுந்த வேதனைப்பட்டார். எங்க அம்மாவோடு கூட அந்த குடிசையில பாயிலே படித்திருந்த போது எவ்வளவு சந்தோஷமாகிறது. அழகு என்று நினைத்து இங்கே வந்தேன். என்னுடைய அழகை விரும்புகிறவர்கள் என் மனதை ஒருவருமே விரும்பவில்லையே. எவ்வளவு வேதனை, உடல் வேதனை, மனவேதனை, இதையெல்லாம் அவள் யோசித்து கொண்டு கீழே இறங்கி வந்த போது அங்கிருந்த வரவேற்பு அறையில ஒரு ஓரத்துல ஒரு போட்டோ ஒட்டி வைத்திருந்ததை பார்த்தேன். காந்தி போட்டோ, அம்மாவுடைய போட்டோ. அம்மா இவருடைய போட்டோவை கொண்டு வரவில்லை. யாராவது தொலைந்து போனார், அந்த யார் தொலைந்து போனார்களோ அவருடைய போட்டோவை நாம் பத்திரிகையில போட்டு இதை கண்டுபிடித்தால் கொண்டு வாருங்கள் என்றுதானே சொல்லுவோம். அது சரிதான். அதனால நீங்க அந்த அம்மா தன்னுடைய போட்டோவை தான் ஒட்டியிருந்தேன். கொடி போய் இது அம்மா போட்டோ ஆயிட்டு இந்த போட்டோவை எடுத்தாள். பின்னாலே திருப்பி வாசித்தாள். அங்க என்ன எழுதியிருந்தது? மகளே, எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீ திரும்பி வா, உனக்காக அம்மா காத்திருக்கிறேன். தன் மகளை அந்த சூழ்நிலையில் கூட அவமானப்படுத்த அவள் விரும்பவில்லை. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். உலகம் உங்களை அவமானப்படுத்த முயற்சி செய்யலாம், ஆனால் இந்த தேவன் ஒரு நாளும் உங்களை அவமானப்படுத்த மாட்டார். நேசிக்கிறார். ஆவோன் என்கிற தீமையாக இருந்தாலும் சரி, பெஷா என்கிற தீமையாக இருந்தாலும் சரி, கட்டாவ் என்கிற தீமையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தேவன். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எங்களை உங்களுடைய சமத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நம்மிடத்தில் வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.